ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. இந்த நாளை கூட உனக்காக தான் நான் படைச்சேன், உனக்காக தான் விடிய வச்சேன். இன்று நான் சொல்லக்கூடிய இந்த நபர்தான் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் உண்டாக்க போறாரு. நீ விரும்பிய அந்த நபர், உன் மனசுக்கு பிடிச்சவராக மாறக்கூடிய அந்த நபர் உன் வாழ்க்கையில பல மாற்றங்களையும் உண்டு பண்ண போறாரு. நீ உன் வாழ்க்கையில எவ்வளவோ நினைச்சிருக்க, ஆசைப்பட்டிருக்க. ஆனா நினைச்சது நடந்து எதுவுமே நடக்கவும் இல்லை, ஆசைப்பட்டது எதுவுமே பெருசா உனக்கு கிடைக்கவும் இல்லை. ஆனா இப்போது இது எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றுவதற்காக தான் இந்த நபரை உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இவர் மூலமாக நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இதற்கு முன்பாக உனக்கு எவ்வளவோ கனவுகளும் ஆசைகளும் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் எதுவுமே சரிவர நிறைவேறல. ஆனா இப்போது நீ பார்க்க போற இந்த நபர் மூலமாக உன் வாழ்க்கையில எல்லாமே நிச்சயமாக நீ நினைச்சதை போல மிக திருப்திகரமாக நடக்கும் என் செல்லமே. மனிதனுடைய விரல்கள் எப்போதுமே சமமாக இருக்காது. ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு இங்கு எல்லா மனிதர்களும் நல்லவனும் இல்லை. நீ எப்போதுமே யாரையுமே உனக்கு ஒப்பிட்டு பார்க்கவோ உனக்கு உதாரணமாக நினைச்சுக்கவோ வேணாம். உனக்கு முன்மாதிரியாகவும் உனக்கு உதாரணமாகவும் உனக்கான நல்லதையும் செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். என்ன நம்பு, உனக்கான எல்லாத்தையும் எப்போது எப்படி செய்யணும்னு எனக்கு தானே தெரியும். பசிக்கும்போது தண்ணி குடிக்கலாம், ஆனால் தாகம் எடுக்கும்போது சாப்பிட்டா தாகம் அடங்குமா? அடங்காது தானே. ஆனால் பசிக்கும்போது தண்ணி குடிச்சின்னா கொஞ்சம் பசி அடங்கும். அதே போலதான் எதை எப்போ செய்யணும்னு நான் தான் உனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ கற்றுக்கிட்ட பாடத்தை மறந்தாலும் இந்த வாழ்க்கையில் பட்ட பாடத்தை மட்டும் மறக்காதே. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கற்றுக்கணுங்கிறதுக்காகவே நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ கற்றுக்கிற இந்த பாடமும் அனுபவமும் உனக்கு ஒரு முடிவே இல்லாமல் தொடர்கதையாக இருக்கும். ஆனால் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பத்தையே அனுபவமாக பெற்ற உன் வாழ்க்கையில் இனிமேதான் நீ இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அளவு கடந்த சந்தோஷத்தையும் அனுபவமாக பார்க்க போற என் செல்லமே. துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றும் நிழல் போல உன்னையே பின்தொடர்ந்து வரும் இந்த வராகி அம்மாவுக்கு கூடிய சீக்கிரம் நீ நன்றி சொல்லும்படி உனக்கான நல்லதை நடத்த தான் போறேன். ஒரு சிலர் எல்லா தப்பையும் செஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து அம்மா தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி பரிகாரம் செஞ்சா மட்டும் நான் சமாதானம் ஆகிவிட மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல யாருமே குழந்தைகள் கிடையாது. ஒரு முறை இருமுறை தப்பு செய்யும் போது சரி தவறு செஞ்சிட்டாங்கன்னு நான் விட்டுடுவேன். ஆனா மூணாவதா நாலாவதா அஞ்சாவதா அதே தவறு தொடரும் போது அது தொடர்கதையாக மாறும்போது அது தவறு கிடையாது, தப்பு. எதுவுமே தெரியாமல் ஒரு இருமுறை செய்யும் போதுதான் தவறு. தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுட்டு செய்யும் போது அது மாபெரும் தப்பாகத்தான் மாறுவேன் செல்லமே. தவறுகளை மன்னிக்கக்கூடிய இந்த வராகி அம்மா தப்பு செய்கிற மனிதருக்கு நிச்சயமா தண்டனையை கொடுத்தே தீருவேன். அந்த வகையில உனக்கு எதிராக சில பேர் வேலை செஞ்சுட்டு உனக்கு எதிராக பல துரோகங்களை செஞ்சுட்டு என்கிட்ட வந்து ரொம்ப பக்தி உள்ளது போல வணங்கி நின்றால் மட்டும் நீ மன்னிக்கிற வரைக்கும் நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். அவர்களுக்கு உரிய தண்டனையும் அவர்களுக்கு உரிய உயரிய புத்தியையும் நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. காலம் தவறிய நன்றியும் சரி, காலம் தவறி மன்னிப்பு கேட்கறதும் சரி, காலம் தவறின பிறகு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லக்கூடிய சொல்லும் செயலும் எல்லாமே பயனற்றது தான். ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைன்னு தெரியும் போது உடனே ஓடி போய் உதவி செய்யணுமே தவிர செய்யலாமா வேணாமா, இப்படி உங்களுக்கு உதவி செஞ்சோம்னா நாளைக்கு அவங்க நமக்கு ஏதாவது திரும்ப செய்வாங்களா மாட்டாங்களான்ற யோசனையே இருக்கக்கூடாது. அதே போல நீ தவறு செஞ்சுட்டேன்னு உனக்கு தோணுச்சுன்னா உடனே மன்னிப்பு கேட்டணுமே தவிர நம்ம போய் மன்னிப்பு கேட்கலாமா வேணாமா, நம்ம மரியாதை குறைஞ்சு போயிருமா போகாதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. நன்றி சொல்றதா இருந்தாலும் சரி, உதவி செய்யறதா இருந்தாலும் சரி, மன்னிப்பு கேட்கறதா இருந்தாலும் சரி, சொல்லும் செயலுமே எல்லாமே சரியான நேரத்துல சரியான காலத்தில் இருந்து விடணும். உறவுகளை ஊறுகாயாக தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்காத. எப்பவுமே உனக்கு சமமாக உன் சொந்தக்காரர்களை நினைக்க பழகு. அவசியத்துக்காக மட்டும் தேடி போகாம எல்லாரிடமும் எப்போதுமே பேச்சுவார்த்தையை பழக்கமா வச்சுக்கோ. முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நேரம் கிடைக்கும் போது உன் சொந்தக்காரங்களுக்கு நேரில் போய் பார்க்க முடியலைனாலும் தொலைபேசியில் பேசவும் உறவு கொண்டாடவும் ஆவது தயாராக இருந்துவிடு என் செல்லமே.
இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட முட்டாளும் பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஒரு புத்திசாலியால் மட்டும்தான் சம்பாதிச்ச பணத்தை கையில் நிரந்தரமாக வச்சு காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட புத்திசாலி பிள்ளையாக நான் உன்னை படைச்சிருக்கேன். அதனால தான் இப்பொழுது உனக்குன்னு ஒரு நிரந்தர வருமானத்தையும் வரவையும் அதிகமாக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். மற்றவங்களை நீ நம்புனினா நிச்சயமாக ஒரு நாள் கீழே விழுந்துதான் தீருவாய். ஆனால் மன நம்பிக்கையோடு நீ ஒன்றை நம்புனினா நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் ஜெயிப்பாய் என் செல்லமே. சொந்தங்கள் எதுவுமே சரியா அமையலைனாலும் துணைன்னு உனக்கு ஒரு சொந்தம் சரியா அமைஞ்சிட்டாலே போதும். அத்தனை உறவுகளையும் இந்த உலகத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியும். அதனால தான் உனக்கான துணையாக நீ விரும்பிய நபரை உன் வாழ்க்கையில் உன் வாழ்நாள் முழுவதும் கூட இருக்கும்படி உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். அவங்க மூலமா உனக்கு எல்லா விஷயங்களும் உண்மைகளும் இந்த உலகம் எதிர்கொள்ளும் விதமும் புரிய வரும். இத்தனை நாளாக பல கஷ்டப்பட்டிருந்தாலும் நஷ்டப்பட்டிருந்தாலும் பல அனுபவங்களை சந்திச்சிருந்தாலும் கூட வாழ்க்கைனா என்னங்கிறத நீ முழுமையாக உணரவில்லை. ஆனால் இப்போது இந்த நபர் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ தெளிவை பெறுவாய் என் செல்லமே. எப்போவுமே உன் வாழ்க்கையில் 2 விஷயங்களை எப்போவுமே மறக்கக்கூடாது. யாராவது ஏதாவது உன்னை விரும்பி வந்தால் அதை அன்போடு ஏற்றுக்க பழகு. ஏதாவது பொருளோ அல்லது மனிதர்களோ உன்னை விட்டு விலகி போனாலும் அதை கண்டுக்காம கடந்து வரவும் தயாராக இருக்கணும் என் செல்லமே. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில், சுயநலம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்றது தான் நிஜம். அதே போல் நான் உன்னையும் யாருக்காகவும் படைக்கவும் இல்லை. இந்த உலகத்தில் யாருக்காகவும் யாரும் பிறக்கவும் இல்லை. அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ அடுத்தவங்களுக்காக இறங்கி அவங்களுக்காக எல்லாமே செஞ்சினா அவங்க நாளைக்கு உனக்காக வந்து நிற்பாங்கன்னு நினச்சினா அது நடக்காது என் செல்லமே. காலம் மாறும், சூழ்நிலை மாறும், எல்லாருடைய மனசுமே மாறும். உன் மனசுக்கு தோணுனா மட்டும் அடுத்தவங்களுக்கு உதவி செய். அவங்க நாளைக்கு திருப்பி செய்வாங்கன்னு மட்டும் எதிர்பார்த்து உதவியோ நன்மைகளையோ ஒருபோதும் செய்யாதே. நல்லா பழகுனவே திடீர்னு உன்னை பார்க்காம போனானா ஒன்று அவனுக்கு பணம் வந்திருக்கணும், இல்லை உன்கிட்ட பணம் போயிருக்கணும். ஒருத்தன் செல்வந்தன் ஆனாலும் சரி அல்லது இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு ஏழையா ஆனாலும் சரி அவன் இருக்கிற பக்கம் திரும்பி பார்க்காதது தான் இந்த உலகத்து மனிதர்களின் செயல். நீதான் எப்போதுமே உன்னை உயர்வாகவும் உன் வாழ்க்கையை சிறப்பாகவும் வச்சுக்க வேலை செய். நாட்கள் செல்ல செல்லதான் உனக்கு தெரியும் நீ நல்லவன்னு வாங்கி வச்சிருக்க பேர் 10 பைசாக்கு கூட உதவாதுன்னு. ஏன்னா இந்த உலகம் காசு பணம் சொத்து சுகத்தை தானே பெருசா நினைக்குது. நீ நல்லவன்னு பேரெடுக்க நினைக்காம நல்லா வாழ்றவன்னு பேரெடு. நல்லா வாழ்றதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதற்குரிய உழைப்பையும் முயற்சியையும் கவனமான செயல்களையும் சிறப்பாக அமைச்சுக்கோ. நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லதே செஞ்சிருந்தாலும் தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீனா இந்த உலகம் அந்த தவறை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லி காட்டும். எப்போவுமே யாரையும் நம்பாத. நீ நீயாக இரு. திட மனசோட உறுதியானது எண்ணத்தோட சிறப்பான செயல்களை செஞ்சிடு. ஒருபோதும் அடுத்தவங்க கண்ணீருக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாவம் உன் அடுத்த ஜென்மம் வரைக்கும் தொடருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. இப்போது நீ கஷ்டப்படுற, இப்போது நீ வருத்தத்தில் இருக்குன்றதுக்காக உன் வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோ நினைக்காத. என்னடா என் வாழ்க்கை இப்படி இருந்துடுமோ, நான் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இதே நிலைமையில இப்படியே இருந்துருவேனோன்ற பயமே உனக்கு வேண்டாம். ஏன்னா உன்னை உருவாக்கிய இந்த வராகி அம்மாவுக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு நொடி போதும். எப்போது வேணுமானாலும் அந்த உனக்கான மாற்றத்தை நான் உருவாக்கியே தீருவேன். அதுவும் இன்னைக்கு என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நான் ஒன்றை தான் தீர்மானிச்சிருக்கேன். அதற்கேற்றாற் போல நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லவே. அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லை இல்லாமல் அடுத்தவங்களை தூக்கி வச்சு கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு. நீ யார் மேலையும் அளவுக்கு அதிகமாக அன்பை கொட்டி பழகவும் வேணாம். யார் மீதும் முழுசா நம்பிக்கை வச்சு அவங்கள உயர்வா நினைக்கவும் வேணாம். அப்படி நீ நம்புனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீதான் ஏமாந்து கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நட்பா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, எல்லாமே அளவோடு இருந்தாதான் அது மிக சிறப்பாக அர்த்தமுள்ளதாக இருக்கும். இப்போ நீ அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களும் முடிய போகுது. நீ பயப்படாம இரு. எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வராகி அம்மா ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீயும் யார் மீதும் வெறுப்பை காட்டாம
எல்லா உயிர்கள் மீதும் சமமான அன்போட அளவில்லாத பாசத்தோட பார்த்து பேச பழகு. உனக்கு மிகவும் நெருங்கிய இந்த வராகி அம்மா அன்பையும் பாசத்தையும் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களை அனுப்பி வைக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கைங்கிறது நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமாகவும் கடன் பிரச்சனை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையாகவும் சொந்த வீட்டுடன் கூடிய சுகமான தூக்கத்தோடு கூடிய வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தரும். ஓம் வராகி.